நான் தானே இப்போ ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இனிமேல் அரசியல் எனக்கு தேவைன்னு முடிவு கொண்டேன். எப்படியா இருந்தாலும் அவர் வந்து எடப்பாடியார் வந்து நீக்குவார். இவன் சொல்லுவான் போய் ஏதாவது நீக்குன்ற ஸ்டாலினை பற்றி பேசியிருக்கேன். அந்த கூட்டத்திலேயாவது ஒரு பகுதிக்கினுடைய செயலாளரை பற்றி நீ திட்டிப்பார், வீட்டில் போய் செருப்பு அடிப்பான். நான் வந்து உண்மையான விசுவாசி எடப்பாடியாருக்கு, அவ்வளோதான். கட்சியில் இருந்தாலும் நாளைக்கு எடுத்தாலும் வந்து எடப்பாடியார் இங்கே தான் இருப்பார். அந்த ஆள் போட்டோ தான் வச்சுருக்கிறேன். கொள்ளக்கார இவன் தானே. கொள்ளன்னா சாதாரண கொள்ளை நினைக்க கூடாதீங்க. காலில் விழுவுனா 2 லட்சம் பேர் காலில் விழுவோம். எடப்பாடியார் எடுத்து கொடுத்துருங்க. இந்த விளக்கத்தை இளங்கோகிட்டையும் பேசியிருக்கிறேன். ஏன்னா இளங்கோகிட்ட நான் அரசியல் பண்ணும்போது நியாயமாக நடந்தது, அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. அவர்கிட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அவரு ஆமாம், இந்த மாதிரி அடிமட்ட தொண்டனுக்கே பாதுகாப்பு தொண்டனுக்கே அதிமுக நிலைமையா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி? சில நேரத்தில் என்ன இல்லை, என்ன விட்டுருங்க, நான் வந்து ஏதோ 2 வியாபாரம் பண்ணி 10 ரூபா சம்பாதிச்சுருவேன். நிறைய பேர் பாதிச்சு போயிருக்கிறான். நிறைய பேர் இந்த வெங்கடாஜலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சேலம் மாநகரத்தில் கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. நீங்கள் தான் முதல்ல வெளியே சொல்லியிருக்கீங்க, அடுத்தடுத்து வெளியே வரும். நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நான் தானே இப்போ ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இனிமேல் அரசியல் எனக்கு தேவைன்னு முடிவு கொண்டேன். எப்படியா இருந்தாலும் அவர் வந்து எடப்பாடியார் வந்து நீக்குவார். இவன் சொல்லுவான் போய் ஏதாவது நீக்குன்ட்டு. இவன் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதுல வச்சுக்கங்க. இவன் ஒரு மனிதனே கிடையாது. வன்னியர் சமுதாயம்னா ஒரு வீரத்தோட்டக்கிறவன் தான் வன்னியன். அதுதான் அந்த சமுதாயத்தினுடைய பற்று. நீ வீரத்தினோட வீர வன்னியனா தான் நீ வந்து ராஜாதனை பற்றி பேசி எந்த கூட்டத்தில் பேசியிருக்கிற? ஸ்டாலினை பற்றி பேசியிருக்கேன். அந்த கூட்டத்திலேயாவது ஒரு பகுதியினுடைய செயலாளரை பற்றி நீ திட்டிப்பார், வீட்டில் போய் செருப்பு அடிப்பான். ஒருத்தனை யாராவது பேச முடியுமானால எந்த இடத்துலையும் பேச முடியாது. சும்மா வந்து வேற ஏதோ பேசிவிட்டு ஆய்வுன்னு கத்திட்டு போனால் போதுமா? நீ உன்னுடைய குற்றச்சாட்டு பதிவு பண்ணனாக்கா திமுக கூட நேரடியாக பேசிப்பார். ஒரு பக்கம் இங்கே, ஒரு பக்கம் அங்கே, 2 பக்கமுமே வந்து இது பண்ணுறது வந்து அரசியல் இல்லை. நான் வந்து உண்மையான விசுவாசி எடப்பாடியாருக்கு, அவ்வளோதான். கட்சியில் இருந்தாலும் நாளைக்கு எடுத்தாலும் வந்து எடப்பாடியார் இங்கே தான் இருப்பார். அந்த ஆள் போட்டோ தான் வச்சுருக்கிறேன். ஆஃபீஸில் இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பாருங்க, அங்கே மாவட்ட செயலர் வச்சுருக்கிறேன். எடுக்கலையே நான். இப்போ இவரு வெங்கடாஜலத்துக்கு வந்து அதிக இடத்துல இந்த சொகுசு வீடுகள், பண்ணை வீடுகள் நிறைய கட்டி வச்சுதான் ஒரு குற்றச்சாட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது உண்மைங்களா? எப்படி? 100% உண்மைங்க. நான் தான் இந்த ரெக்கார்டை கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு சொகுசு வீடுகள் எங்கேயாவது சென்னையில் வச்சிருக்காரு. இப்போ அவங்க வீட்டுக்கு இருக்கிற வீடு என்ன வீடு அது? ஓகே, அது ஒன்று. 300 சதுரடி தான் மொத்தம் அவங்க பூர்வீக இடம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுடைய வீடு வந்து 12 பெட்ரூம் உள்ள வீடு. யாராவது இப்போ எடப்பாடியார் கூட்டு போய் அது வீட்டு பக்கம் காட்டிருக்கான? அந்த யாரும் உள்ளே போனது கிடையாது. இதுதான் நிலைமை. அவரே போனது கிடையாது. அவரு வீடு சொல்றது இல்லை. பாவம், எடப்பாடி எப்படி நார்மலாக தான் இருப்பார். அவர் ஒன்றும் பெருசாக ஆய்வுன்னு பண்ணுறதில்ல. ஆனால் கொள்ளக்கார இவன் தானே. கொள்ளைன்னா சாதாரண கொள்ளை நினச்சி விடாதீங்க. காலில் விழுவுனா 2 லட்சம் பேர் காலில் விழுவான். ஓமலூர் எம்எல்ஏ வந்து நல்லா வேலை செய்கிறதானே கொடுத்துருக்கலாம். ஆனால் செம்மல்லனை ஏமாற்றிவிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் ஏமாற்றி வந்து சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். இந்த வெங்கடாஜலம் நான் வந்து 1 லட்சம் ஓட்டு சேர்த்து வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டான். இந்த மாநகர மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டான், நான் 1 லட்சம் ஓட்டுண்ணா 3லையும் வாங்கி கொடுத்துறேன்ட்டான். இவனே நான் இல்லைன்னா வடக்கில் 26,000 ஓட்டில் இருந்து நான் 6,000 ஓட்டு கொண்டு வந்தேன். எங்கே அவ்வளோ சின்சியராக வேலை செஞ்சோம். இப்போ இவன் வந்து யார் வச்சு வாங்க ஓட்டு? அங்கே தெற்கு தொகுதி எம்எல்ஏடுக்கு லடாயி, எந்த கட்சிக்காரனும் போகக்கூடாதுன்னு அங்கே பிரச்சனை. மேற்கில் தண்ணி ட்ராக் எடுத்துக்கிட்ட அப்படியே அருள். நீ எங்கே போவ? எங்கே நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கி தர போகிற ரீடிங்கு? அது சும்மா அண்ணனை ஏமாற்றிட்டு இருக்கான். ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கிறத உண்மை, நிறைஞ்ச உண்மை. எம்பி சீட்டு வந்து நீ வந்து இப்போ செம்மல் அண்ணனுக்கு தர போகிறாங்க. விக்னேஷ்னு ஒரு தம்பி கொடுக்குறாங்க. விக்னேஷ்னு ஒரு தம்பி, அவங்க குடும்பம் நல்ல குடும்பம். நான் வந்து குறையெல்லாம் சொல்லலை. உனக்கு சீனியர் இருக்காருல்ல, ஏன் கொடுக்கல? ஏற்பாடு இது வெங்கடாஜலம் பேச்சு கேட்டு அண்ணன் தப்பாக நினைக்கிறாரு, தப்பாக போடுறாரு.